ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 300 கிராம் உருளைக்கிழங்கு, இந்த ரெண்டும் சேர்த்து நான் இப்போ ஒரு பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு எடுத்து வந்தாச்சு. வருங்க, இந்த மாதிரி சைஸில் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு அதே போல் பாருங்க, இதே சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். எல்லா உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். இப்போ அதுலேயே 1/2 ஸ்பூனு ஜீரகத்தை போட்டுடலாம். 1/2 ஸ்பூனு ஓமப்பொடி போட்டுடலாம். வரமல்லி நான் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், அதில் 1 ஸ்பூன் போட்டுடலாம். பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வச்சுருக்கிறேன், நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. அது கூடயே 1 ஸ்பூனு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு இப்போ இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டே பூண்டு போட்டோன்னு சொன்னால் எண்ணெயில் வதங்காது, சரியா நல்லா பிடிச்சிரும். அதனால் அதுக்கப்புறம் தான் பூண்டு போடுறேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டோன்னா நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இது கூடயே உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம். மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. இப்போ வெண்டைக்காய் போடும்போது கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கிட்டுலாம். நல்லா இறக்கிட்டு மேலே மூடி போடலாம். நல்லா இறக்கி விட்டாச்சு. மேலே மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிடலாம். மேலே மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றக்கூடாது. இது மேலே மூடி போட்டதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி வைக்கணும். அடுப்புக்கு ஸ்லோ பண்ணியே வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். மேலே தண்ணி ஊற்றி வைக்கிறது எதுக்குன்னா, மேலே இருக்கிற தண்ணி சொட்டு சொட்டாக அதில் விழுந்துச்சுன்னா தண்ணி நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு. அதனால தான் மேலே தட்டு மேலே தண்ணி ஊற்றி வைக்கிறது. இந்த உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம வேக வச்சுருக்குறோம். ஒரு பாதி வேக வந்தால் போதும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் வெந்தாச்சு, பகுதி வெந்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் போடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுடலாம். 2 பச்சை மிளகா
நீளமாக வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா இலக்கி விட்டாச்சு. வெண்டைக்காவை அதிலே போட்டுடலாம். வெண்டைக்காய் அறுத்து வச்ச வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு மசாலா நமக்கு போடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் வர்றதுக்கு வேண்டி ஒரு ஸ்பூனு மேலே போடுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டாச்சு. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவிலே வச்சு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, மூடி போடக்கூடாது. மூடி போடாமையே ஸ்லோவிலே வச்சு வேக வச்சிடணும். மூடி போட்டோம்னு சொன்னால் தண்ணி அதில் ஊற்றும். மூடி போடாமையே வேக வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே கொஞ்சம் ஒரு மசாலா மூடி போடலாம். ஒரு அரை ஸ்பூனு ஜீரகப்பொடி போட்டுடலாம். அரை ஸ்பூனு சாட்டு மசாலா போட்டுடலாம். உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டிருந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூடி அப்படியே ஸ்லோவிலே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. வெண்டைக்காவும் அதுபோல் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். நல்லா இறக்கி விட்டுடலாம். சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டாபா ஸ்டைலில் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டாபா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.